இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டதாக சொன்னார்கள். அந்த கேள்வி பின்வருமாறு என்று நம்புகிறேன். உடன்படிக்கை என்றால் என்ன? நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் தானே. நீங்கள் எப்படி தற்காலிக பிள்ளைகள் என்று கூறுகிறீர்கள்? அப்போ திருப்பலி பார்த்தாலே போதும் தானே என்று ஒரு 3 கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இந்த 3 கேள்வி கேட்பதிலிருந்து முதலில் ஒரு விஷயம் என்ன புரிகிறது என்றால், மீட்பு என்றால் என்ன என்பதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருப்பது தெரிய வருகிறது. குழப்பம்னு சொல்ல முடியாது, நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. அந்த தெளிவாக தவறுதலாக இருக்கிறீங்க. அதுதான் ஆக்சுவலாக அதோடையது. இந்த கேள்வியெல்லாம் எப்படி எழும்னா, மார்ட்டின் லூத்தர் உங்களுக்கு தெரியும், அவர் என்ன செய்தார் என்றால், திருச்சபைக்குள் ஒரு தப்பறையை கொண்டு வருகிறார். ஆனால் அப்பொழுது பார்க்கும்பொழுது அது தப்பறையாகவே தெரியவில்லை. அது என்ன தப்பறை என்றால், பாவ மன்னிப்பு சீட்டு விலை கொடுத்து வாங்குறீர்கள், இதுக்கு காசு கொடுக்குறீங்க. இந்த பாவம் காசு கொடுப்பதால் எப்படி மன்னிக்கப்படும்? அதனால் இது மன்னிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு நரக தண்டனை தானே கிடைக்கும். அதனால் அந்த கத்தோலிக்க திருச்சபை விட்டு வந்து விடுங்கள். நாம் சென்று ஒரு நல்ல திருச்சபையை தொடங்கி அங்கே இந்த பாவம் செய்யா நிலையில் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு 95 தீசிஸ் இந்த இதில் விட்டன்பர்கில் அடித்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அதில் நாம் என்ன கவனிக்க தவறினோம் என்றால், என்ன நிறைய குருக்கள், எனக்கு வகுப்படுத்த குருக்களே எப்படி எடுப்பார்கள் என்றால், மார்ட்டின் லூத்தர் ஒரு சீர்திருத்தவாதி, திருச்சபையை சீர்திருத்தினார், இப்படிலாம் வகுப்பு எடுத்திருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் அந்த தப்பறையை கவனித்திருக்க வாய்ப்பில்லை. அது என்ன அந்த தப்பறை என்று பார்த்தால், பாவம் செய்தால் தண்டனை. பாவம் செய்தால் தண்டனை என்பது ஒரு தப்பறை. தீர்ப்பு நாளில் கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்க போவதில்லை. அதாவது தண்டனை கொடுப்பதற்காக தீர்ப்பு ஏற்பாடு செய்யவில்லை கடவுள். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசித்து காட்டி விடுகிறேன். அதுக்கப்புறம் சொன்னேன்னா உங்களுக்கு ஓரளவு புரியலாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று. யோவான் 16:8 எடுத்தீங்கன்னா அது சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய புரிதல் எல்லாம் தவறானது என்று தூய் ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார் அல்லவா? அந்த வசனம், அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். சரியா? இப்போ இந்த இடத்துல தான் மார்ட்டின் லூத்தர் இந்த தவறான கருத்தை கொண்டு வருகிறார். தூயாவி கற்றுத்தரக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை மார்ட்டின் லூத்தர் கொண்டு வருகிறார். அதனால தான் என்ன சொல்கிறார், பாவம் பற்றிய அவர்களது கருத்து தவறானது. 9 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. உங்கள் கேள்வியில் கூட ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க.
திருப்பலி பார்த்தாலே போதும் தானே, அதாவது திருப்பலி பார்த்தாலே போதாதா என்று கேட்கிறீர்கள் அல்லவா? அங்குதான் நம்பிக்கை பிரச்சனையாக வருகிறது. அதான் இங்கே சொல்கிறார், பார்க்கிறோம். ஏன் பாவம் பற்றிய கருத்து தவறானது என்றால், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை இல்லையா? 9 பார்க்கிறோம், பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்போ இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வதுனா என்ன? அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், மீட்பு என்றால் என்ன என்று தெரியாதவர்கள், மீட்பு என்றால் என்ன என்று தெரியாவிட்டால் இயேசுவிடம் நம்பிக்கை வைக்க முடியாது.